வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினம் ஒரு ஜோதிட டிப்ஸ் உங்களுக்கு வழங்கி வருகிறேன். அதற்கு உங்கள் மத்தியிலே நல்ல ஆதரவும் வரவேற்பும் இருக்குது. அதற்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நமக்கு பிறகும் இந்த ஜோதிடத்தை காத்தருள ஆட்கள் இருக்காங்க என்பதை நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம தினசரி ரயில் தொடர் வண்டி மாதிரி தினசரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கருத்துக்களை, சிறந்த நுட்பமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கும் புரியும், நன்றாகவே புரியும். அதன்படி நேற்றைய வரலையும் நம்ம ரிஷப ராசியிலே புதன் திசை, கேது திசை இதெல்லாம் பார்த்துருக்கோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த திசை நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதன்படி இன்று சுக்கிர திசை நடந்தால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்லா இருக்குமா, இல்லை பலன் அருமையாக இருக்குமா, இல்லை பலன் மாறி இருக்குமா என்பதை இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? நம்ம எப்படியாச்சும் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த ஜோதிடத்தை கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தி வாங்க இன்றைய நாளுக்கான பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் அவர்களுக்கு என்ன பலன் என்பதை இப்போ பார்க்கலாம் வாங்க. சுக்கிர பகவான் லக்னத்தோட இவர் தான் ரிஷப லக்னத்துக்கு பாவி. சரிங்களா? ரிஷப லக்னத்துக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இவர் தான் பாவி. இவர் கெட்டு போகிறது நல்லது கிடையாது. அதே நேரத்தில் பலம் பெறுவதும் நல்லது கிடையாதுங்க. அதனால தான் ரிஷபத்துக்கு இவர் பெரும் யோகத்தை எதையும் இவரால் செய்ய முடியாது இந்த சுக்கிர பகவானால். புரியுதுங்களா? பெரிய நல்லதான பெரிய யோகம்னா சொல்ல முடியாது இவரால். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5, 6, 12 ஆகிய ஸ்தானங்களில் இருப்பது அப்படி ஒரு நல்ல விஷயமும் இல்லை. மற்ற இடங்களில் 2இல் இவர் இருந்தால் இவரோட சேர்ந்து யார் இருக்கணும்? புதன், சூரியன் இவங்களுடைய சேர்க்கை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்கு பணப்புழக்கம் ரொம்ப கஷ்டமாக விடும். அது மாதிரி ஆபத்து நாளில் பகை பெற்றும்போது சரபலத்தினால் சற்று நன்மை அளிப்பார். அதே நேரத்தில் 7இல் உள்ள பெருமளவு தொல்லைகள் இருக்காது. அப்படி இருந்தாலும் மனைவிக்கும் தமக்கும் உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் அதிகமாக. கணவன் மனைவி உறவு பாதிக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஆயுள் பலத்தை கூட்டுவதாக சிலர் சொல்கிறாங்க, சில புத்தகங்கள் சொல்லுது. ஆனால் அவ்வளவும் ரைட்டானு சொன்ன ஆராய்ச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த இடமும் இவருக்கு 8ஆம் இடமும் சிறப்பு இல்லை. 9, 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களில் 9, 10 பரவாயில்லை, ஓரளவு நல்லாவே இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் 11ஆம் இடத்துல சுக்கிரர் பாவர் உச்சம் பெறுவது யோகத்தை நன்மையை தான் செய்யும். ஆனாலும் இளையதாரம் அல்லது வேறொரு பெண் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படணும்.
11ஆம் இடத்துல சுக்கிரன் போய் இருந்தாருனாக்கா செப்னி ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க. சுக்கிரன் நிரந்தரமாக ஒரு பெண் தொடர்பு ஏற்படுத்திட்டுரும். சுக்கிரனை பொறுத்தவரையிலையும் எந்த காரணமாக இருந்தாலும் செவ்வாய், குரு இவங்களுடைய இருவருடைய இணைவு தான் பார்வையும் இவங்களுக்கு பெறக்கூடாதுங்க. இதெல்லாம் நம்மளாக தேடியாக வச்சுக்கிறோம், தானாக நடக்கிறது தான். சனி, புதன், சுபச்சந்திரன், ராகு, கேது, சூரியனோட சேர்ந்து இருக்கலாம். ஆனால் 12ஆம் இடமான மேசத்தில் இவர்கள் இருப்பது நல்லது என்று சில பழைய நூல்களில் குறிப்பிடுறாங்க. ஆனாலும் சுக்கிரனுக்கு மட்டும் 12ஆம் இடம் அஸ்வதானம், மறைவுஸ்தானம்னு இல்லைன்னு தான் ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவுஸ்தானம் கிடையாது. அதனால் 12ஆம் இடத்துலேருந்து அயன சயன யோகத்தில் வல்லவர்னு எடுத்து சொல்லுன்னு சொல்லியிருக்காரு புலிப்பாணி சித்தர். சரிங்களா? அதனால் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப அருமை தான். கட்டில் சுகத்துக்கு கரை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கட்டிலுக்கு கரை இல்லை. ஆமாம், சிற்றின்பத்தில் பெரிய நிபுணத்துவம் பெற்றிருப்பார். அடிக்கடி அது மாதிரி ஆசைகள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாமே சுக்கிர பகவான் ரிஷபராசினருக்கு அவங்க திசை நடக்கும்போது இதெல்லாம் நடைபெறும். சரிங்களா? அது மாதிரி நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டு காட்டுங்க. அப்போ தான் இதோட பலாபலன் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? நான் ஒரு 2 இருக்கேன், நான் கும்பகோணத்தில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இலங்கையில் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, தாய்லாந்தில் இருக்கீங்க. எல்லாருக்கும் நான் பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி இருந்தும் அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதன்படி நீங்களும் அதை செவ்வனே கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசியில் சூரிய திசை, சந்திர திசை நடந்தால் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாளைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை இந்த ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர திசை நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லும்போது நீங்கள் செவிமெடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. இதில் ஏதேனும் சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு பதில் காத்திருக்கு. சரிங்களா? அதனால் மீண்டும் ஞாபகப்படுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.